ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் ஃபுட் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கிங்கை பற்றி பார்க்க போகிறதுல பிலிப்ஸ் ஹேண்ட் பிளெண்டரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இதுதான் அந்த ஹேண்ட் பிளெண்டர். இதை மாடல் நம்பர் 1655. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த ஹேண்ட் பிளெண்டரை வச்சு தான் நம்ம பீட் பண்ணணும் எல்லாத்தையும். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இது கூட 3 பிளேட் கொடுத்துருக்காங்க. எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது விஸ்கிங் பிளேடு, கேக்கு, இட்லி பேட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. இது விப்பிங் பிளேட், மோர், க்ரீம் அந்த மாதிரி அடிச்சுக்கலாம். இதுதான் மெயினான பிளேட், சாப்பிங் பிளேட். சட்னி, கீரை கடையிறது, பருப்பு கடையிறது எல்லாம் இந்த பிளேடில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளேடை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா, மேலே இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா அமுத்திடணும். இந்த ஸ்டிக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, பிளேடை எடுக்கிறதுக்கு. வேறு இதை எடுத்துகிட்டு வேறு பிளேடு சேஞ்ச் பண்ணோன்னா இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுக்கும்போது ஒரு கட்டவரில் மேலே பிளேடு மேலே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா எங்கேயாச்சும் தெரிச்சு போயிடும். இது வேறு பிளேட் நம்ம சேஞ்ச் பண்ணுறோன்னா அந்த பிளேடில் ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த மாதிரி சின்ன ஹோல் கொடுத்துருப்பாங்க. அதை அதில் ஒரு பிளெண்டரில் ஒரு நாப் இருக்கும், அதில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டா ஃபிக்ஸ் ஆயிரும். இதை வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் மறுபடியும் மாற்றணும்னா. இது கூட ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம 2 ஹோல் கொடுத்துருக்காங்க. செவுத்தில் ஆணி அடிச்சுட்டு நம்ம அதில் மாட்டி வச்சுக்கலாம். பிளேடு எங்கேயும் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக வாஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கலாம். அந்த ஸ்டிக்கையும் அதில் சொருகி வச்சுக்கலாம். இந்த பிளெண்டரை இந்த மாதிரி இதில் போட்டு வச்சுக்கலாம். வாலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளேடை வச்சு நம்ம என்ன பருப்பு எப்படி கரையிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் கொள்ளுப்பருப்பை வேக வச்சுருக்கேன். இதுதான் சாப்பிங் பிளேடு. இதை வச்சு தான் நம்ம பருப்பு கடைய போகிறோம். இந்த பிளேடை வச்சு கொள்ளுப்பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு எப்படி பிளெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிளெண்டரில் ஒரு ப்ளூ கலரில் ஸ்விட்ச் இருக்கும், அதை நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கணும். கீரை, பருப்பு, சட்னி இந்த மாதிரி இதுக்கெலாம் இந்த மாதிரி சாப்பிங் பிளேடு யூஸ் ஆகும். நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா கொள்ளுப்பருப்பு மசிஞ்சிருச்சுன்னு. இப்போ நம்ம ஆப்பிள் ஜூஸ் இதுலேயே நான் உங்களுக்கு பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். ஆப்பிளை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக பால் சேர்த்திக்கலாம். நான் சுகரையும் இது கூடயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா ஆப்பிள் எல்லாம் நல்லா மசிஞ்சிரும். நான் அகண்டமான பாத்திரத்தை நீங்கள் ஜூஸ் பண்ணணுன்னா கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி, நீங்கள் வாய் குறுகலாக இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா ஆப்பிளும் மசிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இது கூட கொஞ்சமாக பால் ஊற்றிக்கிறேன், கொஞ்சம் லிக்விடாக இருக்கிறதுக்காக ஜூஸு. இப்போ பாருங்கள், ஆப்பிள் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹேண்ட் பிளெண்டர் நல்ல யூஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் பாய், டேக் கேர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.